அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுந்தரபாண்டி வீட்டில் கந்த சஷ்டி பாடிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, ஏக்கா நேற்று தான் அந்த முருகை இவனோட வேண்டுதலை உடச்சி போட்டான். இன்னைக்கு என்னமோ மைக் செட்டு வச்சு பாடுற மாதிரி இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஏய் சவுந்தரம், கண்ணாடியை நல்லா தொடச்சி போட்டுட்டு பாருடா, அது உன் பொண்டாட்டி இல்லை உன்னோட மூத்தமாவ முத்துப்பாண்டிங்கிறாங்க பாண்டியம்மா. ஆனாலும் இது என்னடா அதிசயமா இருக்கு, சாமி கும்பிட வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஆனால் இன்னைக்கு பாரு அதிசயமா மணி எல்லாம் அடிச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறானே, அது கற்பூரமெல்லாம் காட்டுறான் பாருங்கிறாங்க பாண்டிமா. அக்கா அவனுக்கு புத்தி வந்துருச்சு, வாழ்க்கையில இனிமே எசக்கியே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இப்ப சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறான் பாருக்கா அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இல்ல பாண்டி, என் தம்பி சவுந்தர பாண்டியோட மவன் முத்துப்பாண்டினா இப்படி தானே இருக்கணும்னு போறாங்க பாண்டிமா. ஏ பாண்டி, அந்த நசைக்கு போனா போற விட உனக்கு பெரிய இடத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன், அப்ப நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏ சவுந்தரம், உன்னோட மவங்கிறத இந்த பாண்டி நிரூபிச்சுட்டான் பாரு, இப்பதான் திருப்தியா இருக்கு. ஆனா இங்க நிக்கிறானே இந்த ஒத்த ஒட்டு, அவன் இருக்கிறதுலயே இருக்கிறான் பாரு, சரியான விஷம், உரிக்க முடியாத விஷங்கிறாங்க. அடடே, ஒரு விஷத்தை பத்தி பேசுதா அத்தை? ஆச்சரியக்குரிய என்னன்னா இப்ப நீங்க பேசுறது எல்லாமே கவிதை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க அத்தை. போதும் போதும் பொத்துடா அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாம்மா, ஏமா அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும், ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் கெட்டது மட்டும்தானே தெரியும். சும்மா ஒய்யான்னு வந்து கத்தாதீங்க, பேசாமல் அங்கிட்டு நெல்லுங்கிறாங்க பாக்கியம். அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு முத்துப்பாண்டி பாக்கியம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா அமிங்கிறாங்க. ஏலே பாண்டி, எந்துக்குல இப்போ அவ காலில் விழுந்த நீ ஆசீர்வாதம் வாங்குற? உங்கள் ஆயாக்காரி பாக்கியம் தொட்டி எது விளங்கி இருக்குது, நீ அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்குதான்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. எங்கள் அம்மா தொட்டு விளங்குனதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம். இப்போவே போய் என் பொண்டாட்டி எசகியை கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க முத்துப்பாண்டி. அடடா, உங்க மொத்த பிளானும் போச்சா போச்சா எல்லாம் ஊதுக்கிச்சா அப்படிங்கிறாங்க சிவபாலன். அடடடடா, அந்த நாசமா போனவனே வாயை கம்மனு வச்சுக்கிட்டு நில்லுடா. ஏண்டா பாண்டி, அந்த நசிக்கு தான் உன் கூட வாழ மாட்டேன்னு உன் மூஞ்சில காரி துப்பி அனுப்பிச்சிட்டால, மறுபடியும் அவ வீட்டு வாசல்ல போய் நின்று என்னத்தை சாதிக்க போறேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஏலே பாண்டி, நேற்று தானே அவளை தலைமுழுகிட்டேன்னு வந்து சொன்னேன், அப்புறம் எதுக்கு அந்த நசுக்கின்னு கிடக்குறேன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. எப்போ நீ மனசை மாற்றிக்கிட்டே எதுக்கு மாற்றினேன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. என் மனசு ஒன்றும் தானா மாறலாத்த, எங்கள் அம்மா தான் என் மனசை மாற்றிட்டாங்கன்னு முத்துப்பாண்டி நடந்து விவரத்தை சொல்கிறாங்க. வளர்ந்து கெட்டவனே விளங்காதவனே, என்னடா உன் மண்டை உங்கள் அம்மா கழுவுனா என்னடா நடந்ததுன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. பசியோடும் கோவத்தோடும் படுத்திருந்தா, அப்போ தான் அம்மா எனக்கு பால் கொண்டு வந்தாங்க. பாண்டி தூங்கிட்டியாங்கிறாங்க. நான் எப்படிமா தூங்குவேன், அதான் நெஞ்செல்லாம் நெருப்பு வச்ச மாதிரி எரியுது எனக்கு, ஒரு சாப்பாடு கூட சாப்பிடல, சரி பாலையாவது குடிச்சாமேங்கிறாங்க பாக்கி. இல்லம்மா எனக்கு பசி இல்லை, கொதிச்சு போய் இருக்க, வயிறெல்லாம் எரியுதுங்க. ஒரே சுற்றி நக்கலா பாக்குது. நான் என் கூட வாடின்னு கூப்பிடுறேன், அப்பள ஒரு தெனாவட்ட வரமாட்டேன்னு சொல்றா. நான் யாருமா, என்ன கூமிட்ட பையலா, எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாவ? துரோகி, பச்சை துரோகி, அவ இனிமே இந்த வீட்டு வாசப்படிவே முதிக்க கூடாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. எஞ்சாமே அவ பச்சை துரோகினா அப்ப நீ யாரு? அவ என்ன உன்னை ஆசைப்பட்டா கட்டிக்கிட்டா? கவிதால கல்யாணம் பண்ணிக்கிறதா நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், ஆனா நீ என்ன பண்ணன, ரத்னா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணன. ரத்னா நினைச்சு எஸ்கி கழுத்துல தாலியை கட்டினது ஆறு, எஸ்கி கழுத்துல நீ தானே தாலியை கட்டுன. எஸ்கி உட்பட அந்த வீட்டுல யாருக்காவது உன்னை பிடிச்சதா? நீ உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு எம்பட்டு அக்கறம் பண்ணுன, அந்த ரத்தனாவை எவ்வளவு டார்ச்சர் கொடுத்த நீ. மொத்த குடும்பமா அழுத கண்ணீர் தாமரை பரணையில தண்ணியா ஓடாதா? சொல்லுல, நீ ரத்னா மேல ஆசைப்பட்டிருந்த, அவளை கட்டிக்கிறதுக்கு நீ பைத்தியமா தெரிஞ்சேன்னு எஸ்கிக்கு தெரியாதா? நீ ஆசைப்பட்ட ஒண்ணு தாலியை கட்டலேன்னு எஸ்கிக்கு தெரியாதா? அது மட்டுமா, எஸ்கி மனசுல யார் இருந்தா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. அம்மா இப்ப எதுக்குமா அதையெல்லாம் பேசுறேன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. முடியலையே, எல்லாம் பேசி உடைச்சுத்தானே பாக்கணும். பாவம் எஸ்கி சிவபாலனை கட்டிக்கிறதுக்கு எம்பட்டு ஆசையா இருந்தா. சிவபாலனும் எஸ்கினும் அவனும் அவ மேல ஆசையாத்தானே இருந்தா. ஒத்த தாலியை கட்டி அம்பட்டு ஆசையும் நொறுக்கி தள்ளுனது யாரு? நீ தானே. அவங்க ஆசைகளை எல்லாம் உடச்செறிஞ்சிட்டியப்பா. உடல கிணத்துல போய் சாக போனாலே அம்பட்டு ஆசைகளையும் மனசுல போட்டு புதைச்சுக்கிட்டு செத்துட்டா போதுன்னு நினைச்சாலே அப்ப கூட காப்பாத்துனது யாரு? எம்புல தானே. அன்னைக்கு போய் சிவபாலன் எஸ்கியை காப்பாத்தலைன்னா இன்னைக்கு எஸ்கிங்கிற ஒருத்தி இருந்திருப்பாளா? சின்னஞ்செருசுகளோட வாழ்க்கைய நீ தானே கொதறி போட்ட. ஆனாலும் சின்னஞ்செருசுகளா இருந்தாலும் சரி, அண்ணன் தாலியை கட்டிட்டானேன்னு மதுனேன்னு ஏத்துக்கிட்டு என் மவன் மனசை மாத்திக்கிட்டானல. எஸ்கி மட்டும் என்ன உன்னை மன்னிச்சுட்டால? இதே வேறொரு பொண்ணா இருந்தா என் வாழ்க்கையை செழிச்சிட்டியேன்னு உன்னை மன்னிச்சிருப்பாளா? சொல்லு பார்க்கலாம். எம்பட்டு கொடுமைக்காரனா இருந்தாலும் சரி, இவன் நமக்கு தாலியை கட்டிட்டா இனிமே இவன் தான் புருஷன், காலத்துக்கு இவன் தான் நம்மளுக்குன்னு நினைச்சு உன் கூட வாழ்ந்தாலா இல்லையா? உன் பின்னாடியே குட்டி போட்ட பொண்ணு மாதிரி சுத்தினாலா இல்லையா? சாமி மாதிரி நினைப்பா அவ அண்ணனே துண்டை போட்டும் கூட சரி, இனிமே இவன் தான் எனக்கு உலகம்னு அவ அண்ணன் போட்ட துண்டை தாண்டி உன் கூட வரலையே என்ன? சொல்லு பார்க்கலாம். அவளா துரோகி? அவ முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்ற? சொல்லு பார்க்கலாம், யார் துரோகின்னு நீ நல்லா சிந்திச்சு யோசிச்சு பேசுங்கிறாங்க. வந்தவளை நீ சும்மாவா விட்ட? எம்பட்டு கொடுமை, எம்பட்டு அடி, அவ மண்டையை கூட நீ உடச்சி பாடா படுத்தின அத்தனையும் தாங்கிட்டா. இதெல்லாம் எதுக்காக? நீ அத்தனையும் மீறி அவ கழுத்துல கட்டினியே ஒத்த தாலி, அந்த தாலிக்காகத்தான்ல அத்தனையும் அவ பொறுத்துக்கிட்டு இருந்தா. அத்தனையும் மறந்துட்டு அப்பவும் மாமா மாமான்னு உன் பின்னாடி தானே சுத்துனா. அவ அண்ணனை, கூட பிறந்த அக்கா தங்கச்சியா, அப்பனை, அவன் வீட்டை எல்லாமே விட்டு போட்டு எனக்கு இதே கதைன்னு இங்கதானே சுத்திக்கிட்டு இங்கதானே கிடந்தா. யாருக்காக? எல்லாம் உனக்காகத்தான். காட்டு மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவன மனுஷனா மாத்தினது யாரு? அந்த எஸ்கி தானே. போலீஸ்காரனா இருக்கலாம், ஆனா ஊருக்குள்ள உன்னை யாராவது மதிச்சாங்களா? எல்லாம் உன்னை கண்டு பயந்துதான் இருந்தா. ஒருத்தனாவது உன்னை மதிச்சிருப்பானா? சொல்லு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்தா கும்பிடுறான்.
அது யாரால? அந்த எசிக்கினால தான். ஒரு மனுஷனா மாத்துனதே அந்த எசிக்கி தான். உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இதெல்லாம் எதனால எப்படி நடந்ததுன்னு இங்கே மனசை திறந்து சொல்லு பார்க்கலான்னு கேக்குறாங்க. கூட பிறந்தவளை கொல்ல பார்த்தா அது எந்த அண்ணனுக்கு தான் கோவம் வராது? ஒரு தடவை அண்ணன் போட்ட துண்டையே தாண்டி வந்துட்டா. அதுல இருந்து பட்டதே போதுமடா சாமின்னு இப்ப அவ அண்ணன் கூட பிடிவாதமா நிக்கிறா. அது ஒரு குத்தமா? அப்ப நீ இம்புட்டு நாளா செஞ்சதுக்கு பேர் என்ன? இங்கே மனசை திறந்து சொல்லு பார்க்கலாம். நீதான் உலகம்னு நின்னவளை நீ கைவிட்டுறாத. நீ கைவிடுறதா நியாயம். சொல்லு. எசிக்கி செஞ்சது கோவத்துல ஒரு செயல் தான். ஆனாலும் இப்ப வரைக்கும் அவ மனசுல நீ தாண்டா இருக்க. இம்புட்டு துரோகத்தையும் தாங்கிட்டவ ஒரே ஒரு செயலை செஞ்சதுக்காக அவ பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்றது நியாயமா கண்ணு? சொல்லு பார்க்கலான்னு பாக்கியம் கெஞ்சாத குறையா மகனுக்கு புரிய வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன். உங்க அப்பா ஒண்ணும் மனுஷனே கிடையாது. உங்க அத்தை இருக்காளே அவ சரியான ராசசி. அவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு என்னைக்கு நல்லதே பண்ண மாட்டாங்க. எசக்கி உன்னை காப்பாத்தின சாமி இன்னைக்கு வரைக்கும் நீ தான் உலகம்னு நம்பினவ. உங்க அப்பனும் உங்க அத்தைக்காரியும் ஆசைப்படுற மாதிரி எசக்கி வேண்டான்னு நீயும் முடிவு பண்ணுனேன்னு வெய்யி. எந்த சாமியுமே உன்னை மன்னிக்காது. சத்தியமா சொல்றேன். பெத்தவன் நானே உன்னை மதிக்க மாட்டேன். அம்பட்டு தான் நான் உனக்கு புத்தி சொல்ல முடியும். உடைக்கிறது சுலபம், ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. உன் கையில இருக்கிறது வைரம். அதை உடைச்சு போட்டுட்டு போச்சேன்னு பிற்காலத்துல நீ வருந்தினாலும் திரும்ப ஒட்டாது. வரவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு. நீ பசி தாங்க மாட்டே. அந்த பாலையாவது குடிச்சிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கிருந்து போறதெல்லாம் பொட்டு கொடுத்தாப்புல அப்படியே அவங்க அப்பா கிட்டையும் அத்தை கிட்டையும் முத்துப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு வாழ்க்கை முக்கியம். என் கையில கிடைச்ச என்னோட வைரக்கல் முக்கியம். எஸ்கேயை கூட்டிக்கிட்டு வந்து வாழ்றதுன்னு முக்கியம். உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. அண்ணே டபுள் ஓகேங்கிறாங்க சிவபாலன். ஏண்டி இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா அப்படின்னு சவுந்தரபாண்டி பாக்கியத்தை பார்த்து கேட்குறாங்க. அப்பா இது எல்லாமே சாமியோட ஏற்பாடு. எனக்கு சாமியும் ஒண்ணுதான் எங்க அம்மாவும் ஒண்ணுதான்ங்கிறாங்க முத்துப்பாண்டி. நான் போய் எஸ்கேயை பார்த்து பேசிக்கிட்டே இருக்க போறேன். அவன் மனசு மாறுற வரைக்கும் நான் அவ பின்னாடியே போய் அவகிட்ட பேசி மனசை மாத்தி நான் கூட்டிட்டு வர போறேங்கிறாங்க. இப்படி இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே நீயும் உங்க அக்காவும் கக்கான்னு சிரிச்சு வெறுப்பேத்திருப்பீங்களே, எங்க சத்தத்தை காணான்னு கேட்கறாங்க சிவபாலன். அண்ணே எதுக்கு கிடக்குது தூக்கி போடுனே. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். நீ போய் மதினியை கூப்பிடு. நிச்சயமா உன் கூட வாழ்றதுக்கு வரும் மதினி. நீ போய் மதினியை கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வாழு. என்னோட வாழ்த்துக்கள்ங்கிறாங்க சிவபாலன். நான் எஸ்கே பார்க்க போயிட்டு வரேன்னு முத்துப்பாண்டி சொல்லவும், போயிட்டு வாயா, இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்கும்பா அப்படிங்கிறாங்க பாக்கியம். சுபாலா நான் போயிட்டு வரேங்கிறாங்க. சரி என்ன போயிட்டு வாங்குறாங்க. இந்த பக்கமா முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டியும் அவங்க அத்தையும் பாக்குறாங்க. ஏண்டா டே அப்படிங்கிற மாதிரி பல்ல வெறுவுறாங்க. அடப்போங்கடா எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு போறாங்க முத்துப்பாண்டி. இந்த போலீஸ் ட்ரைனிங்ல மண்டையை உடஞ்சு கலங்கி போயிருன்னு சொல்லுவாங்களே, இவனுக்கு ஒரு வேளை மண்டையை உடச்சு மூளைக்கு எது மாட்டி வச்சு தொலைச்சிட்டாங்களான்னு கேக்குறாங்க. டே இருந்தாலும் இருக்குண்டா சவுந்தரபாண்டி. இப்பெல்லாம் நம்ம பேச்சு இந்த முத்துப்பாண்டி கேட்கறதே கிடையாதுங்கிறாங்க பாண்டியம்மா. நாமளும் விடாமுயற்சி செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் சவுந்தரம். நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு பாண்டி அம்மாவும் சவுந்தரபாண்டியும் பின்னாடி போறாங்க. முத்துப்பாண்டி ஒரு ஆட்டோ பிடிச்சு எஸ்கியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. எஸ்கி வீட்டு வாசல்ல அப்பதான் கடையை திறந்து வச்சு கோலமெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆட்டோ போய் நிக்கிறத கூட கவனிக்காம எஸ்கி அப்பதான் சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சுன்னு கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி. பாக்குறாங்க எஸ்கி ஏதோ ஆட்டோ போகுதுன்னு நினைச்சிட்டு அசால்ட்டா நிக்கிறாங்க. மறுபடியும் சுன்னு கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி. அந்த நேரம் பார்த்து ஆட்டோக்காரர் விசுக்குன்னு தலைவிட்டு எட்டி பாக்குறாங்க. எது இசா எடுபட்ட பயல எந்த நேரம் இன்னைக்கு எனக்கு இசுன்னு கூப்பிடுற வந்துன்னு வச்சுக்கோ. குடல் குந்தாமணி எல்லாம் பிடிக்கி மாலையை போட்டுட்டுருவேன் பாத்துக்கோன்னு எஸ்கி திட்டுறாங்க. கூப்பிட்டது நான் இல்ல ஐயா அங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த பக்கமா முத்துப்பாண்டி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ மாமா நீங்களா அப்படிங்கிறாங்க எஸ்கி. ஏண்டி அறிவு கெட்டவள, நீ சண்முகத்தோட தங்கச்சி இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி. உன்னை யாராவது இசு போட்டு கூப்பிட முடியுமா? சத்தம் போடாத கொஞ்சம் அமைதியா பேசுங்கிறாங்க முத்துப்பாண்டி. காலங்கார்த்தால சாமியை கும்பிட்டு உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். இப்படியாடியே நீ அவமானப்படுத்துவேன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. ஐயோ ஆமா மாமா சரி இவ்வளவு நேரமே வந்திருக்கீங்களே குடிக்கிறதுக்கு என்னாச்சும் வேணுமாங்கிறாங்க. ஆமாடி காலையில எழுந்திரிச்சதும் வத்தா எதுவும் குடிக்காம சாமியை கும்பிட்டும் வெறு வயிற்றோட ஓடி வந்திருக்க. குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் குடுங்கிறாங்க முத்துப்பாண்டி. குடிக்கிறதுக்கு சோடா இருக்கு குறுக்குட்டுமாங்கிறாங்க. குடுடி வயிறு குறுன்னு கூவுது குடுங்கிறாங்க. எசுக்கி அந்த சோடாவை உடச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு முதல் போனியே நீங்க தான் இந்தாங்க குடிங்கிறாங்க. எது போனியாங்கிறாங்க. ஆமா கடையை திறந்ததும் கடைக்கு வரவங்களுக்கு பேரு போனின்னு தானே சொல்லுவாங்க. குடிங்க மாமா குடிங்கன்னு கொடுக்குறாங்க. நீங்க தான் வாங்குறீங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்னு பாக்கலாங்கிறாங்க. ஏண்டி வயிறு பசிக்குதுன்னு கவன்னு பத்திக்குதேன்னு குடுன்னு கேட்டா குழுன்னு கொடுக்கறதுக்குள்ள போனியாமே போனி குடுடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. கனி ஓடி வரா. முத்துப்பாண்டியை பார்த்ததும் மாமா எப்போ வந்தீங்க? நேற்று வந்து சண்டை போட்டுட்டு போனீங்க. இன்னைக்கு கோவம் தெரிஞ்சு போச்சா? எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஏடி கனி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு என்னடி வேணும்னு கேட்குறாங்க. எஸ்கே எனக்கு பென்சில் வேணுக்காங்கிறாங்க. டிராயிங் கிளாஸ் டீச்சர் வரைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீ பென்சில் கொடுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருடி செத்த இரு போனி மாமா தான் அவங்க கிட்ட வசூல் பண்ணிட்டு அப்புறமா நான் உனக்கு தரேங்கிறாங்க. கலர் போதுமா இன்னும் ஏதாவது வேணுமான்னு எஸ்கே கேட்குறாங்க. போதுண்டி இதே வயிறு கும்முன்னு இருக்குதுங்கிறாங்க. ஆமா என் மேல இருந்த கோவம் போச்சான்னு கேட்குறாங்க. எஸ்கே உன் மேல சரியான கொலை காண்டில் தாண்டா போனேன். அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் என்னோட கோவம் எல்லாம் போயிருச்சு. நீ மட்டுமா தப்பு பண்ண? நானும் தானே தப்பு பண்ணிருக்கேன். அம்மா பேச்ச கேட்டதுக்கு அப்புறமா சந்தோஷமா தாண்டி நான் வந்திருக்கேங்கிறாங்க. அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் மாமாங்கிறாங்க எஸ்கே. சரி தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்க. நான் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் நான் வந்தேங்கிறாங்க. அப்படியா சரி அப்ப கலருக்கு காசுன்னு கேட்குறாங்க எஸ்கே. எது கலருக்கு காசா? நானும் கொடுத்துதான் ஆகணுமா? அடியே வீட்டுல இருந்து வர அவசரத்துல பரிசு கூட எடுத்துட்டு வரலைங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஐயோ என்ன மாமா இது வியாபாரம் போனியே ஓசியா போச்சுன்னா அப்புறம் என்னோட வியாபாரமே விளங்காதுங்கிறாங்க எஸ்கே. முதல்ல வியாபாரம் காசை கொடுத்துட்டே போமாமாங்கிறாங்க. ஏண்டி இல்லாத காசுக்கு நான் எங்கடி போட்டுங்கிறாங்க
மட்டுப்பாண்டி. போச்சா இன்னைக்கு போச்சா? எல்லாமே இன்னைக்கு ஓசில தான் போகுதா? ஓ முருகா, ஏன் தான் என்னை சோதிக்கிறியோ? ஸ்டேஷன்ல பெரிய இன்ஸ்பெக்டர், ஊருக்கு பெரிய மனுஷன், இவரே இப்படி ஓசியில வாங்கிட்டு போனா நான் எப்படி சமாளிப்பேங்கிறாங்க எஸ்கே. முத்துப்பாண்டி அவங்க பாக்கெட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. கனிகிட்ட கேட்குறாங்க, கனி நீ கையில் எவ்வளோ வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. 5 ரூபா வச்சிருக்கேங்கிறாங்க. ஏண்டி கலர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுவும் 5 ரூபாய்ங்கிறாங்க. நீ அந்த காசை கொடு அப்படின்னு 5 ரூபாயை வாங்கி இந்தாடி கலர் குடிச்ச காசுன்னு கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி. மாமா காசு 80 பென்சில் வாங்குறதுக்கு எங்கள் அண்ணன் கொடுத்த காசை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்களே, நான் எப்படி பென்சில் வாங்குவேன்னு கனி கேட்குறா. மறுபடியும் போய் உங்கள் அண்ணன்கிட்டயே வாங்கிட்டு வந்து கொடுத்து மாமா போனியே நீங்கள் தான் இன்னைக்கு உங்கள் கைராசி எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேங்கிறாங்க எஸ்கி. அடியே என்னோட ராசி தாண்டி சரியில்லை, நான் காலங்காத்தால இன்னைக்கு கனிகிட்ட கடன் வாங்கியிருக்கேங்கிறாங்க முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி போகிற வரைக்கும் எஸ்கியை பார்த்து டாட்டா கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கமாக கனி பார்த்துட்டு ஐயோ கடவுளே, நான் எப்படி மறுபடியும் போய் அண்ணங்கிட்ட காசு கேட்டு நிப்பேன்ட்டு போகிறாங்க. பரணி ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மாவுக்கு ஊசியை போட்டு மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் தானே சமைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சுட சுட வேணுங்கிறத சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறது, பொம்பளைங்கனாவே வாயை கட்டி வயிற்று கட்டி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்கங்கிறாங்க. நான்சென்ஸ். இங்கே பாருங்க, சத்துள்ளது சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. போங்க நல்லா சாப்பிட்டு மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வெங்கடேஷ் வந்து திருட்டு பருவ வாத்துட்டு இருக்காரு. பரணி விசுக்குன்னு திரும்பி பார்க்கும்போது வெங்கடேஷ் நிக்கிறத பார்த்ததும் என்னது இவ ஏதோ ஒம்புக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா திட்டி அனுப்பிட்டாங்க போல இருக்கு. கரெக்டா சண்முகமும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வெங்கடேஷ் போறத பார்த்துடுறாங்க சண்முகம். இந்த பண்ணாடி எதுக்கு இங்க வந்துட்டு போறான், ஏதோ தப்பா இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க சண்முகம். என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.